வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கக்கூடிய, அதாவது பிங்க்கு, டார்க் பிங்க்கு, பேபி பிங்க் அண்ட் ரெட், இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம அதை நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம நார்மல் நீடில் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு நீடில் ஒன்று இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நான் வீடியோவில் உங்களுக்கு இருக்க மாதிரி குத்திட்டு, த்ரெட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ மொத்தம் வேணாலும் எடுத்துக்கலாம், பட் கம்மியாக எடுத்துக்காதீங்க. மேக்ஸிமம் ஒரு 16 ஸ்டாண்ட்ஸ் 18 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை டபுளாக போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இப்போது இந்த கேப்புக்கு நம்ம இந்த ஃப்ளவர் நம்மளுக்கு இந்த ஒரு 1 இன்ச்சுக்கு ஃப்ளவர் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ 1 இன்ச்சுக்கு நம்ம கேப் வச்சுட்டு இந்த நான் இடத்துல நான் 1 இன்ச்சுக்கு கீழே, அந்த நீடிலேருந்து 1 இன்ச்சுக்கு கீழே நான் இந்த மாதிரி ஊசியை எடுத்துக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மிடில் போர்ஷனில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி எடுத்துட்டு, இது கொஞ்சம் நம்ம லென்த்தாக எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சிக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். இப்போது இந்த ஊசிக்கு அடியில், மேலே நம்ம ஊசி குத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு அடியில் இந்த த்ரெட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அந்த சைடு இருக்குது பார்த்திங்களா ஊசி, அதுக்கு அடியில் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஊசிக்கு அடியில் த்ரெட்டை சுற்றி சுற்றி நம்ம எடுத்துக்கணும். அண்டு இந்த கீழே ஊசி குத்துறோம் பார்த்திங்களா, இது இந்த சைடு பக்கத்தில் ஊசி குத்திக்கணும். கொஞ்சம் சிக்கு வரும். ஸோ அதனால் த்ரெட்டை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஹோல்டு பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் கொஞ்சம் மேலே லூஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம எப்படி அதை கட் பண்ணி விட தான் போகிறோம். ரொம்ப வராமல் கொஞ்சம் சிக்கு பண்ணிட்டு போடாமல் இருந்துச்சுன்னா போதும். லூஸாக இருந்துச்சுன்னா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது அதுக்கு கொஞ்சம் கீழே பக்கத்துலேயே மறுபடியும் நம்ம நீடியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு அந்த பஞ்ச் எவ்வளோ உங்களுக்கு மொத்தமாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை நம்ம சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். பட் நான் ஓரளவுக்கு மீடியமாக, ஏன்னா நம்ம வியர் பண்ண போகிறோம். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி இதாக இருக்கும். அண்ட் அதே போல் வாஷ் பண்ணும்போதோ இல்லை அதை யூஸ் பண்ண ரொம்ப மெயின்டெனன்ஸ் கரெக்டாக வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய சாரீலேயோ ட்ரெஸ்ஸஸ்லேயோ நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா என்னை பொறுத்தவரை இந்த டிசைன் சும்மா நார்மலாக ஒரு ஃப்ராக்கில் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்டு நார்மல் ப்ளவுஸில், அதாவது ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமல் சும்மா நம்ம சில்க் காட்டன் ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இதிலலாம் நீங்கள் கொஞ்சம் ஃபேன்சி ஒர்க் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் ரொம்ப கிராண்டாக இருக்க ப்ளவுஸ்லேயோ இல்லை நம்ம கொஞ்சம் ரேட் அதிகமாக வச்சோ, இல்லை இந்த சாரீ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரி இருக்கிறது, ரொம்ப சென்டிமெண்ட்டாக வச்சுருக்க சாரீஸ்லலாம் இந்த மாதிரி ஒர்க்கை நீங்கள் போடாதீங்க. ஏன்னா அந்த ப்ளவுஸை நம்ம கடைசி வரைக்கும் அந்த சாரியோடைய தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஒர்க்கு நம்ம அந்த மாதிரி ப்ளவுஸ்லேயோ அந்த சாரிக்கு மேட்சிங்கான இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னை பொறுத்தவரை அது ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா நம்ம த்ரெட்டு மட்டும்தான் இதில் இதாக இருக்க போகுது. அதுவும் நல்லா ஃப்ரீயாக நம்ம பல்ஜாக கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அது வேஸ்ட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லேயோ இதில் ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் உங்களுடைய குட்டீஸோட ஃப்ராக்கில், பட்டுப்பாவாடை சட்டையிலலாம் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க வளர்ந்துருவாங்க, அவங்க
யூஸ் பண்ணுற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் லைஃப் லாங் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் நீங்கள் வந்து குட்டீஸோட பட்டுப்பாவாடை சட்டையிலலாம் இந்த டிசைன் வந்து போட்டிங்க அப்படின்னா அழகாக இருக்கும். இப்போ நம்ம குட்டீஸ்க்கே பார்த்திங்கன்னா நம்ம லாங் ஃப்ராக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அதில் ஒர்க் பண்ணலாம். அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு 1 or 2 ஸ்டிச்சஸ் மட்டும் சைடில் கீழே ஸ்டிச் பண்ணாமல் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் கீழே வந்து உங்களுக்கு அந்த ப்ராட்னஸ் கிடைக்கும். அதுக்காக அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருந்தாலும் ஓகே அப்படின்னா அது மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். அது இருந்தால் அதை எப்படி ஸ்டிச் பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். இப்போ இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம நார்மலாக நாட் போட்டு எடுத்துட்டு இந்த க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் அண்ட் ஆரி நீடில் எடுத்திருக்கேன். இப்போது இந்த இடத்துல இருந்து இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவும் ஸ்டிச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா க்ராஸ்லேயும் ஸ்டிச் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டானா எப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு இது இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனா ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி க்ராஸில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். க்ராஸில் ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி வச்சு நம்ம த்ரெட்டை எடுத்து லோடுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்திங்களா, லோட் ஸ்டிச்சு, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாத்தோட ஃப்ளாட்டாகவும் இருக்கும், ரொம்ப எம்போஸ்டாக ரொம்ப, ஏன்னா ஒரு சிலருக்குலாம் அந்த மாதிரி ஓவர் எம்போஸ்டிங்காக இருக்கிறது வந்து பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து ரொம்ப சிம்பிளான வந்து ஒரு ஸ்டிச்சஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் ஆரி நீடிலில் வந்து போட வந்து இன்னும் லோட் ஸ்டிச் வந்து எனக்கு இன்னும் ஆரி நீடிலில் போட வரல அப்படிங்கிறவங்க இதை நார்மல் நீடில்லையே த்ரெட்டை வந்து நீங்கள் கோத்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இதில் என்ன அப்படின்னா இந்த நீடில் மேலே நம்ம குத்தி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கடைசியாக தான் எடுக்கணும், ஃபஸ்ட்லேயே எடுத்துடக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்லேயே எடுத்துட்டிங்கன்னா மேலே வந்து த்ரெட்டு வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அழுத்தி அதை ஒரு கையில் பிடிச்சிட்டு இல்லைன்னா அது வேறு ஏதாவது ஒரு சப்போர்ட் வச்சுட்டு தான் நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஊசியை வந்து நம்ம கடைசியாக எடுத்துக்கலாம். நீங்கள் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இல்லை இதில் ஏதாச்சும் பீட் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை ஏதோ ஒன்று என்னெல்லாம் இதில் நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக இன்னும் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த நீடில் எடுத்துகிட்டு மேலே வந்து அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா அது புசுன்னு வந்துடும். இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக இமேஜ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சா, இல்லை வேறு ஏதாச்சும் இதில் ஆல்டர்னேட் பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு இது வந்து இன்னும் ஈஸியாக இன்னும் புரியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும், அந்த மாதிரி ஏதாச்சும் எந்த ஒரு விஷயமா இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம ஒன் சைட் ஸ்டிச் பண்ணிட்டோம். இதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த கிராஸில் வந்து நம்ம இதை வந்து இன்னொரு தடவை ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மேலே வந்து அந்த வி ஷேப்பில் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரியும் இருக்கும். அதே போல் இந்த இடம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அந்த க்ரீன் கலர் பிளேஸ் மட்டும் நல்லா எம்போசிங்காக உங்களுக்கு வந்து இருக்கும், நல்ல கவராக இருக்கும். உங்களுக்கு அந்த இடம் வந்து பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நாம் வந்து டெலிகிராம் பற்றி நான் உங்ககிட்ட வந்து கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து டெலிகிராம் எதுக்கு, வாட்ஸ்அப்னால் பரவாயில்ல, வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அப்படிங்கும்போது ஒருத்தர் நம்பர் இன்னொருத்தருக்கு ஷேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளுக்கு டெலிகிராம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ டெலிகிராம் வந்து எல்லாத்துக்கும் வந்து சேஃபாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ குரூப் வந்து நம்ம இருக்குது அப்படிங்கும்போது வாட்ஸ்அப்பில் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்மளோட நம்பர் வந்து ஷோ ஆகும். அது நிறைய பேர்த்துக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து டெலிகிராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஐடியா கேட்டேன். பட் எல்லாத்துக்கும் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நம்ம அதே பண்ணலாம். ஏன் அப்படின்னா
நமக்கு குரூப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது வந்து எல்லாத்துக்கும் வந்து எல்லா விஷயமும் ஷேர் ஆகணும். ஸோ ஒரு சிலர் வந்து ஒரு என்கரேஜே இல்லாமல் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற டைமிங்கில் வந்து யாராச்சும் அவங்க ஒர்க் பண்ண இமேஜஸையோ இல்லை அவங்க ஒர்க் பண்ண ப்ளவுஸஸை வந்து ஷேர் பண்ணும்போது அதை பார்க்குறப்ப உங்களுக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டடாக ட்ரை பண்ணுவீங்க. அதுக்காக தான். அண்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடச்சிச்சின்னா அப்போ தான் நமக்கு அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும். அதுக்காகவும் கூட இப்போ நிறைய பேர்த்துக்கு என்கரேஜ் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு தோணும். என்கரேஜ் பண்ணாலே அவங்களுக்கு வந்து புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து நம்மளோட இமேஜஸையோ நம்ம ஒர்க் பண்ணதையோ ஷேர் பண்ணும்போது அதுக்கு வந்து சில என்கரேஜ் கிடைக்கும். அதுக்காக நான் வந்து சொன்னது. ஸோ யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராமோ இல்லை வாட்ஸ்அப்போ எதுலேயோ ஒன்று நம்ம வந்து குரூப் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இமேஜஸையோ இல்லை நம்மளுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எல்லோரும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதையும் நம்ம வந்து எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம குரூப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டெலிகிராம் ஓகே அப்படின்னாலும் நீங்கள் டெலிகிராம் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். எந்தனாலும் ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவர் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ கீழே வந்து ஷார்ப்பாக இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.